அமைதி பேச்சுவார்த்தையா போரா? இது எங்க கையிலலாம் கிடையாது. அமெரிக்கா தான் முடிவெடுத்தாக வேண்டும். ஈரானுடைய உளவு பிரிவு படையினுடைய தலைவர் இந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே யூரோப் முழுவதுமா சலசலப்பு அப்படிங்கிறது பெருசாயிட்டே இருக்கு. ஜெர்மனியை விட்டு அமெரிக்கா அவங்களுடைய 5000 ராணுவ வீரர்களை தூக்க போறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு செய்தி நேத்துல இருந்து ரொம்ப வைரல். ஸோ ஜெர்மனியை கைவிடுறாங்க அப்படின்னா யூரோப் ரீஜன் முழுவதுமாகவே அமெரிக்கா கைவிட போறாங்க அப்படிங்கிறதான அர்த்தம். ஒருவேளை யுத்தம் அப்படிங்கிறது பெருசானாலும் நாளை அமெரிக்கா வேறொரு நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யூரோப் நாடுகள்கிட்ட சொன்னாலும் யூரோப் அதற்கு தலை வணங்குவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. நாட்டோ நாடுகள் ஸ்டூபிட் நாடுகள், அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் எல்லாமே ரொம்ப தரித்திரமா இருக்கு, எதுவுமே சரியில்லாம இருக்கு, அவங்களால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஆனா நாங்க அவங்களுக்கு லட்ச லட்சமா கோடி கோடியா கொடுத்துருக்கோம், இனிமே அந்த மாதிரியான பணத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னார்ல, அதற்கு நாட்டோ நாடுகள் இப்போ எதிர்வினை ஆட்ட தொடங்கி இருக்காங்க. குறிப்பா யூரோப் ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இப்போ நிறைய பேர் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட செய்தி ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமான செய்தியா இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். யூரோப் வெர்சஸ் அமெரிக்கா, இப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நாம நல்லபடியா இருக்கிறதுக்கும் நம்ம நாடுகள் நல்லபடியா இருப்பதற்கும் அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வான்வெளியா இருக்கட்டும், அவங்களுடைய மிசைல் சிஸ்டமா இருக்கட்டும், அவங்களுடைய இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், இதற்கு அமெரிக்கா ரொம்பவே உறுதுணையாக இருந்த காலகட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது என்டையரா அவங்களுடைய அந்த பார்வையை மாற்றியது. ஏன்னா உக்ரைன் போர் அப்படிங்கிறது எங்களுக்கானது கிடையாது, இது யூரோப்புக்கானது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கானது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒட்டுமொத்தமா அது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தலையில வச்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இதுதான் ஒரு அடி அப்படின்னா அடுத்த பலமான அடி எங்க விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டா ஈரான் மற்றும் இந்த பக்கமா இருக்கக்கூடிய இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பிரச்சனை தான். ஸோ ரஷ்யா உக்ரைன் போரின் போதே ஒரு பக்கம் ஐரோப்பிய ஒன்றியம் அடி வாங்கும் போது, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தம் நடக்கும்போது ஈரானுக்கு எதிரான காய் நகர்த்தலுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கலக குரலை எழுப்புகிறார்கள். அது எப்படி நீங்க சம்மதிக்காம போகலாம் அப்படின்னா, உங்கள் மீதான அந்த நம்பிக்கை எனக்கு போயிருச்சு, எனவே நீங்க அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி எங்கேயும் சொல்லாதீங்க, நாங்க உங்க நட்பு நாடுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரான் அமெரிக்காவை தோற்கடித்து விட்டது, ஈரான் அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் அச்சப்பட வைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை ஜெர்மனியுடைய சான்சலர் மெர்ஸ் அவர்கள் சொல்றார். அப்படி சொன்ன கொஞ்சம் நேரத்தில் என்ன ஜெர்மனி இப்படி சொல்லிட்டியா, என்னுடைய 5000 ராணுவ வீரர்களை அங்கிருந்து நான் திரும்ப எடுக்க போறேன், அதுவும் அடுத்த சில மாதங்கள் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றார். டோட்டலா ஒரு 34,000 35,000 ராணுவ வீரர்கள், அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் ஜெர்மனியில இருக்காங்க. இந்த கோல்டு வார்னு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களாங்க, இந்த கோல்டு வார் டைம்ல ஜெர்மனியில இருந்த அமெரிக்க ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 2.5 லட்சம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்ப 2.5 லட்சம் ராணுவ வீரர்கள் ஜெர்மனியில இருந்தாங்க. காலங்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சம் ராணுவ வீரர்களை இங்க வச்சுட்டு மீதம் இருக்கும் ராணுவ வீரர்கள்லாம் வேறு சில நாடுகளுக்கு அனுப்புனாங்க. இப்போ தோராயமா 35,000 ராணுவ வீரர்கள் இருக்கும்போது அதுல இருந்து 5,000 ராணுவ வீரர்களை நான் திரும்ப எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொன்னா அந்த 5,000 ராணுவ வீரர்கள் அங்க செய்து கொண்டிருந்த வேலைகளை நிறுத்த போகிறது அமெரிக்கா. அப்படி என்ன அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க? ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மிசைல்ஸாக இருக்கட்டும், அதை கண்காணிக்கக்கூடிய திறனாக இருக்கட்டும், அங்கேருந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதை உருவாக்குறது, அதை ஷேர் பண்ணுறது, இப்படின்னு சொல்லி பல வேலைகள்ல இருந்தால் 5,000 ராணுவ வீரர்களை தான் தூக்க போகிறாங்க அமெரிக்கா. ஸோ யூரோப் மற்றும் அமெரிக்கா, இல்லாட்டி யூரோப் யூனியன் மற்றும் அமெரிக்கா இந்த விஷயத்துல மட்டும்தான் மாற்று கருத்துடன் செயல்படுகிறார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முதலாவதான விஷயம் அப்படின்னா டாரிஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் டாரிஃப் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி பகீர் கிளப்பினார். நட்பு நாடு பகைமை நாடுலாம் கிடையாது, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளே எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, எங்களுடைய எதிரிகள்கிட்ட போய் பிசினஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு நாங்க டாரிஃபை உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொன்னார். இது ஒரு விஷயம். அடுத்ததா கிரீன்லாந்து, அது எனக்கு தான், என்ன ஆனாலும் சரி கிரீன்லாந்து எனக்கு தான், போர் செய்தாவது நான் கிரீன்லாண்டை பிடிச்சிருவேன், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அதை பத்தி கவலைப்படக்கூடாது, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இல்லப்பா கிரீன்லாண்ட்லாம் உனக்கு கிடையாது, அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான அந்தந்த நாடுகளுக்கானது, அதுல அந்த இறையாண்மையில நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் போது அந்த இடத்துலயும் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எதிரான முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க.
அடுத்ததா ஈரான் யுத்தத்துல எனக்கு ஆயுதம் வேண்டும், எனக்கு உங்களுடைய உதவிகள் வேண்டும், உங்களுடைய ராணுவம் வேண்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நம்ம திறப்பதற்கு நம்ம ராணுவப்படை கப்பற்படை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்துடலாம்னு சொல்லி வரும்போது ஒரு நாடு கூட அமெரிக்காவுக்கு சாதகமா அவங்களுடைய முடிவுகளை சொல்லல, நியூஸை வெளியிடவில்லை. அமெரிக்கா மட்டும் அங்கே தனியாக விடப்பட்டது, ஐசோலேட் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். 10-40 வருஷத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. அமெரிக்காவை தனிமைப்படுத்தி விட்டார்கள், இல்லாட்டி அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது, அமெரிக்காவுடன் எந்த நாடுமே இல்லை, அவங்களுடைய முடிவுக்கு எந்த நாடுமே சம்மதிக்கவில்லை அப்படின்னு சொல்றது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்பட்டுச்சு. அடுத்ததா ஸ்பெயின், இத்தாலி இந்த 2 நாடுகளுக்கு எதிராகவும் அமெரிக்கா அவங்களுடைய காய் நகரத்துல செஞ்சிருந்தாங்க. என்னுடைய விமானத்தை உன்னுடைய வான்பரப்பில் பறக்க விடக்கூடாதா, என்னுடைய விமானங்கள், என்னுடைய போர்க்கப்பல் உன்னுடைய இடத்தை, உன்னுடைய பேசஸை பயன்படுத்தக்கூடாதா, அதெல்லாம் ஒத்து வராது. ஸ்பெயின், இத்தாலி உடனடியாக அவங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. நான் வெள்ளை மாளிகையிட்ட கேட்டிருக்கேன், ஸ்பெயின் அவங்களுடைய உறவை முறித்து கொள்ள வேண்டும், இத்தாலியை கூட இனிமேல் நம்ம பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாது? இல்லை சார், நீங்கள் இஸ்ரேலுக்கும் அரபுலக நாடுகளுக்கும் உங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அனுப்புங்கன்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாங்க. இத்தாலி போன்ற நாடுகள் சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாது, ஏன்னா எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு, நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, அதனால அப்படி அந்த கமிட்மெண்ட்டை டைவெர்ட் பண்ணி அரபுலக நாடுகளுக்கு கொடுக்க முடியாது, வேணும்னா அதை அமெரிக்கா எங்கிருந்தாவது கொடுத்துக்கிட்டோம், ஆனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு கோபமாக மாறிடுச்சு. இந்த நேரத்துல தான் 5000 ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. நாம எந்த இடத்துல இருக்கோம், இந்த ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், வேர்ல்ட் பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இடம் அப்படிங்கிறது இப்போது யாருக்கும் தெரியாமல் நம்ம ரொம்ப மறைந்து நிற்கிறோம், நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியாவுக்கு அவங்க வந்திருக்காங்க. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃபென்ஸ் அந்த செலவுகள், டிஃபென்ஸுக்காக நம்ம பாதுகாப்பு துறைக்காக அவங்க செலவு பண்ணக்கூடிய தொகையை 2030க்குள் 2 மடங்காக மாற்ற போறாங்களாம். சுமார் 750 பில்லியன் அமெரிக்க டாலராக மாற்றப் போகிறார்கள். இவ்வளோ பெரிய 2 மடங்கா ஏன் டிஃபென்ஸை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அமெரிக்கா காலவாரி விட்டுட்டாங்க. இப்போ அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அவங்க கிட்ட வேற வழி கிடையாது. ஸோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா பணத்தை வாரி வழங்க போகிறார்கள். அதுவும் டிஃபென்ஸ் ஏரியா பக்கம் 2 மடங்காக அவங்களுடைய செலவுகளை செய்ய போறாங்க. அப்போ நேட்டோ நாடுகளுக்கு ஒரு கிரைட்டீரியாவை அமெரிக்கா கொடுத்துருந்தாங்களே, அவங்களுடைய ஜிடிபியில் 2% அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இப்போ நேட்டோ நாடுகள் 5% அவங்களுடைய ஜிடிபியில் டிஃபென்ஸுக்காக செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அமெரிக்கா அவங்களுடைய ஜிடிபியில் 5% செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுமா? யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் கிட்டத்தட்ட 97% அவங்களுடைய ஆயுதங்களை வெளிநாடுகள்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 97% அப்படின்னு சொல்றதுல 90 ஆயுதங்கள் அமெரிக்கா மட்டுமே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூரோப்புக்கு தேவையான ஆயுதங்கள்ல 90% ஆயுதங்கள் அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்படுகிறது. அப்போ அந்த பக்கம் யூரோப்பில் இருக்கக்கூடிய 20-22 நாடுகள் இல்லாட்டி 27 நாடுகள் நம்ம அப்படின்னு சொல்றோம்னா, அந்த நாடுகள் டிஃபென்ஸுக்காக செலவழிக்கக்கூடிய தொகை எல்லாமே எங்க வரும்? அமெரிக்காட்ட வரும், ஆர்டரா வரும். அமெரிக்கா எனக்கு இது வேணும், அமெரிக்கா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு பெத்த லாபம். இது மட்டும் கிடையாம அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுக்கு, அமெரிக்கா இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் அங்கே நிலைநிறுத்துவதற்கு, அமெரிக்கா அவங்களுக்கு உதவிகள் செய்வதற்கு மாதம் தொகையை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ யூரோப் நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, வேண்டாம், நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நாமளே தயாரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்கா ஒரு பீரங்கிகள் தயாரிக்கக்கூடிய இடத்துல ஜெர்மனி அவங்களுடைய மெயின் பேட்டில் டேங்க் அப்படிங்கிற லெப்பர்ட் 12 எண்ணத்தை பயன்படுத்த உருவாக்க முடியும். ஸோ ஒரு அமெரிக்கன் டேங்க் 12 யூரோப்பியன் டேங்க், இதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு 12 பீரங்கிகள் கிடைச்சிருமே, அப்புறம் ஏன் நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு விலை கூடுதல், யூரோப் ஜோன்ல இருந்து தயாரிக்க வேண்டிய ஆயுதங்களுக்கு விலை குறைவாக இருக்கு, எனவே நம்ம யூரோப் ஜோன் ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்களா? அடுத்ததா பிராங்கோ ஜெர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டு முயற்சியில ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுவதாக இருந்தது. இந்த ஃபைட்டர் ஜெட் விமானம் அப்படிங்கிறது பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன். ஆனா இப்ப என்ன அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு தர்க்கம் ஏற்பட்டு கடைசியில 2 பேருமே தனித்தனியா நாங்களே அந்த ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரான்சினுடைய விமான தயாரிப்பு டசால்ட் இருக்கு பாத்தீங்களா, டசால்ட்னுடைய சிஓ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களால செய்ய முடியும்னா செஞ்சுட்டு போட்டுமே, நாமே அதை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார், உங்களுக்குள்ளேயே சண்டை வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் 2030 அடுத்ததா யூரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கிறது. நாம உற்பத்தி செய்யக்கூடிய ஆயுதங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், அதற்கான உதிரி பாகங்கள், அதற்கான ரா மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே யூரோப் பக்கம் இருந்திருக்கக்கூடிய நாடுகள்ல இருந்து எடுக்கப்பட வேண்டும், வெளிநாடுகள்கிட்ட இருந்து உதவிகள் குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய சட்டம் தான். ஸோ இந்த யூரோப் நாடுகள் 80% ஆஃப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அவுட் சைடு த யூரோப் ஜோன்ல செய்யறதுனால அவங்களுடைய பண
பணம் வெளிநாடுகளுக்கு தான் போகுது. அப்ப இனிமே அந்த 80% அப்படிங்கிற அவுட் சைட் ஜோனுக்கு போகக்கூடிய பணத்தை இன்சைட் ஜோனுக்கே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவை இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு திக் நிமிடங்கள் தான். அடுத்ததா மிசைல்ஸ். மிசைலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மாதிரி அதிநவீன மிசைல்ஸ் யூரோப் நாடுகள்கிட்ட இல்லையான்னு கேட்டா இல்ல. அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனை ஸ்கேல் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி யூரோப் நாடுகள்கிட்ட ஆயுதங்களை பல மடங்கு உற்பத்தி செய்வதற்கான கேப்பபிலிட்டியை இப்ப யூரோப் நாடுகள் இழந்து விட்டார்கள். ஒரு காலகட்டம் இருந்துச்சுங்க, அந்த நாடுகள் சூப்பரா அவங்களுடைய ஆயுதங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னா, நமக்கான ஆயுதங்களை அமெரிக்கா தருவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் மூடி அதுக்கு பதிலாக வேற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ இண்டஸ்ட்ரீஸையும் மூடிட்டாங்க, அதுக்கான ரா மெட்டீரியலும் இல்லை, அமெரிக்காவை நம்பி மட்டுமே இருந்துட்டோம். இனி இதை ஒன்னே இருந்து நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறதுனால தான் எகைன் 80% ப்ரொடக்ஷன், அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்தமான செலவுகள் இது எல்லாமே யூரோப் ஜோன்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யூரோப் நாடுகள் நினைக்கிறார்கள். இதுக்காகவே இப்போ சில நாடுகளுடைய நிறுவனங்கள் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஸ்வீடனுடைய சாபா இருக்கட்டும், ஜெர்மனியுடைய ரைன்மெட்டல் அண்ட் பிஏஇ அப்படிங்கிற நிறுவனமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் யூகேல உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய கூட்டு முயற்சி என்ன, அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம், எவ்வளவு செலவுகளை நாம ஏற்க போகிறோம், எவ்வளவு செலவுகள் செய்ய போகிறோம், அமெரிக்கா விட்டு நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி வர போகிறோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டிஸ்கஷன். ஸோ ஓவராலா இந்த இப்ப நடக்கக்கூடிய உலக அரசியலினுடைய இந்த பார்வையிலிருந்து தனித்து விடப்பட்ட அமெரிக்காவால் சில நாடுகள் நம்ம மறுபடியும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. அந்த நாடுகள் தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். அந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் நாம கலட்டி விடப்பட்ட, உண்மையிலேயே நாம இப்ப அனாதையா தான் நின்றுட்டு இருக்கோம். நமக்கு உதவி செய்வதற்கு அமெரிக்கா கிடையாது, நமக்கு மிசைல்ஸ் நம்மளால சரியா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஏகப்பட்ட இடத்துல நாம பின்தங்கி இருக்கிறோம். இதை சரி பண்ணுவதற்கு நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி யூரோப் நாடுகள் விரும்புகிறார்கள். ஸோ மிசைல் பேஸ்டான இல்லாட்டி இந்த மாதிரியான டிஃபென்ஸ் பேஸ்டான பல ஏரியாக்கள்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அது சம்பந்தமான படிப்புகளும் அடுத்த சில வருடங்கள்ல பெரிய அளவுல பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் தான். எகைன் நான் சொல்றேன், அமெரிக்காவை விட்டு யூரோப் நாடுகள் அவங்களுக்கான ஒரு பெரும் பட்டாளத்துக்கு தேவையான, இராணுவத்துக்கு தேவையான உபகரணங்களை, ஆயுதங்களை செய்வதற்கு தயாராகி வருகிறார்கள். அதற்கான திட்டமிடுதல் எல்லாமே இந்த வருட இறுதிக்குள் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. இது இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் தான். இல்ல திடீர்னு அமெரிக்காவே மறுபடியும் நான் உனக்கு எல்லா ஆயுதங்களையும் தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கேட்டுக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு தடவை தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தவறான முடிவுகளை எடுப்பார்கள், அடுத்த முறை சுதாரித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது வரலாறு. அந்த வரலாறு திரும்புகிறதா இல்ல மறுபடியும் முட்டாளாகவே இருக்க போகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓவராலா இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.